இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துல்கர்னைன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து கொண்டு உலகத்தை ஆட்சி செய்தார்கள்? பலஸ்தீன் இருந்து கொண்டுதான். பலஸ்தீன் இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் தான் உலகத்தை ஆளும் நாடாக மாறும். அதனாலதான் நீங்கள் ஒவ்வொரு செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். ஏன் பலஸ்தீன் மக்களை வெளியேற்றுவதற்கு யோசிக்கிறார்கள்? யோசித்து இன்னொரு சமூகத்தை ஏன் குடியேற்ற பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு காரணியாக இருந்த நாடு பலஸ்தீன். அங்கிருந்து கொண்டுதான் உலகத்தை ஆளலாம். நாங்கள் சொல்லுவது எதிர்கால முஸ்லீம்களுடைய ஆட்சி அங்கிருந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி வரும். அங்கிருந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தையும் ஆழ்வார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஆட்சி பூமியுடைய ஆட்சி மாத்திரமல்ல, பறவைகள் பேசுவது விலங்கு. பறவைகள், கிளி, காகம், இரவில் கத்திக்கொண்டு செல்கிறதே கூவக்கூடிய குயில், இவைகளுடைய பாசை கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருக்கும்! இந்த ஒரு மனிதனுக்கு 3 பாசை தெரிந்ததோடு எவ்வளவு பெருமை. ஆங்கிலம் தெரியும் அப்பா, சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், வேற என்னென்னமோ பாசையெல்லாம், உருது தெரியும், அரபி தெரியும், எவ்வளவு பெருமைப்படுறார். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனித பாசைகளை விடுங்கள், பறவைகளுடைய பாசைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். முழுதையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். மனித ஆட்சி, ஜின்களுடைய ஆட்சி, அந்த ஜின்களை வைத்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தானே கட்டினார்கள். இப்ப எங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் நபவி என்றால் ஒரு போட்டோ எடுத்து காட்டலாம், மஸ்ஜிதுல் நபவி இதுதான், எல்லோருக்கும் தெரியும், போயிருப்பீங்க. மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா என்றா உங்களுக்கு தெரியும், நடுவுல காபா இருக்குது, வளர்ச்சி. ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய போட்டோ ஒன்றை பார்த்திருக்கீங்க யாராவது? அது போட்டோ எடுக்கல. ஏன்? மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இருப்பது மலைகளுக்கு இடையில். நாம் எல்லோருமே மஸ்ஜிதுல் அக்ஸா நினைத்திருப்பது எதை தெரியுமா? வலீது கட்டிய அந்த டோமை. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதல்ல, ஸ்ரீலங்காவிலே கட்டியிருப்பதை போல. அது வலீது கட்டிய டோம். அது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது சகோதரர்களே, அது மேலிருந்து கீழே 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 போய்கொண்டே இருக்கும், அடித்தட்டு வரைக்கும் போகும். ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவ்வாறு கீழே போய்கொண்டே இருக்கும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் ஜின்களை வைத்து.